செல்வ ரெக்கார்டிங் கிளவுட்ல போட்டிருக்கேன், லைவ்ல ப்ராப்ளம் இருக்கு, கண்டினியூ பண்ணிக்காங்க சார். ஓகே. யார் யாரிடமெல்லாம் கையில் புத்தகம் உள்ளதோ அவர்கள் எல்லாம் குரல் எண் எடுத்துக்கொள்ளுங்கள். குரல் எண் 547. மகேஸ்வரியமா கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு இருக்கிறேங்க, ஒரே நிமிஷம். சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். 547ங்களா? குரல் எண் 547 செங்கோன்மை. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. குரல் எண் 547. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். 55 செங்கோன்மை. வேற யாரும் குரல் படிக்க விரும்புகிறீர்களா? நன்றிங்க. ஐயா, நான் படிக்கிறேன். ஜிகே படிங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். குரல் எண் 547. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். பொருள்: நீதி வலுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும். நன்றி 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 நன்றிங்க. நம்ம காலை வணக்கம் ஐயா, செல்வ வணக்கம். ஆனா எனக்கு விஷுவல் ஆகல ஐயா, டிஸ்பிளே ஆகல, குரல் டிஸ்பிளே ஆகல ஐயா. ஐயா குரல் இன்னைக்கு டிஸ்பிளேல இல்லைங்க, வெளியில இருக்க காரணத்தினால குரல் டிஸ்பிளே பண்ணல. நம்பர் சொல்லுங்க, நானும் படிக்கிறேன். குரல் எண் 547 ஐயா. 547. ஐயா நான் படிக்கிறேன் ஐயா. படிங்க. அனைவருக்கும் காலை இனிய செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்கும் குரல் 547. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். தலைப்பு: அதிகாரம் 55 செங்கோன்மை. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. படிங்க. 547 தானே? குரல் 547 அதிகாரம் 55 செங்கோன்மை. ஓகே. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். விளக்கம் படிக்கவா சார்? படிங்கம்மா. குரல் படிச்சிடும். படிங்க சார். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய குரல் 547. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். அதிகாரம் 55 செங்கோன்மை. இயல் அரசியல். பால் 2 பொருட்பால். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க. சிறப்பு. அரசன் உலகத்தை எல்லாம் காப்பாற்றுவான், நீதி தவறாமல் ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த ஆட்சி முறையே காப்பாற்றும். நன்றி. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய குரல் பால் 2 பொருட்பால். இயல் 5 அரசியல். அதிகாரம் எண் 55 செங்கோன்மை. செங்கோன்மை என்றால் என்ன?
நீதி தவறாண்மையா நீதி தவறாமல் இருப்பது செங்கோன்மை. ஓகே. செங்கோல் எனப்படுவது யாது? செங்கோல் எனப்படுவது ஆட்சியும் அதிகாரமும். இல்லைங்க, செங்கோல்னு ஒரு கோல் கொடுக்குறாங்களா இல்லையா கையில? அதாங்கய்யா. மன்னர் கையில இருக்கிற கோல் சார். ஆமா. அது எதை உணர்த்துகிறது? அது செங்கோல் அப்படின்னு நீங்க அந்த செங்கோல் எடுத்து பதவி ஏத்தோன்னே அதுல உங்க எல்லாருக்கும் நீதி கரெக்டா இருக்கணும். அது நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டுல உள்ள ஆளு, பொதுமக்கள் அப்படின்னு வித்தியாசம் இல்லாம எல்லோருக்கும் நீதியை அளிப்பது அந்த செங்கோலின் மகிமை. அதான் மன்னனுக்கு அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு தான் அந்த செங்கோல்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பார்லிமெண்ட்ல கூட வச்சிருக்கிறோம் அந்த செங்கோல். சார் அது வந்து நேரா இருக்கும் சார். மத்த கோள்கள் எல்லாம் வளைஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா செங்கோல் வந்து நேரா இருக்கணும். அதனாலதான் செங்கோல். அதுதான். அப்போ செங்கோல் அப்படிங்கிறதுன்னா ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். ஆனா அதுல 2 வார்த்தை இருக்குது. இல்ல, செம்மை கூட்டல் கோல். செம்மை கூட்டல் கோல் தான் செங்கோல். செம்மையாக உள்ள கோல். அப்போது அந்த செம்மையாக உள்ள கோல்னா அது எந்த வகையில செம்மையா இருக்குன்னா அது நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அதனால மன்னர் கையில கொடுக்குற அந்த கோல் என்னவா இருக்கும்? நேர்கோட்டில் இருக்கணும். ஒண்ணு. 2வது என்னன்னா அந்த நேர்கோட்டில் இருக்கிற அந்த கோல்ல நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய தலை மேல ஒரு மகுடம் தரித்திருக்கும். சரிங்களா? அந்த என்ன காரணம்னா அந்த கோலை மதிப்பு பண்றதுக்கு, மதிப்பு வாய்ந்ததா மாத்துவதற்கு. சரி, அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசர் எப்படி ஆட்சி ஆள முடியும்? அதுக்கும் ஆட்சியாளருக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது புரியுதா நமக்கு இது? இருக்கையா, புரியுதே, சொல்லுங்க. இல்லைங்கயா, இப்ப அந்த கோல் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஆட்சி செலுத்த முடியும்? இப்ப நம்ம நாராயண சொன்னாரு நம்ம பார்லிமெண்ட்ல கூட அது இருக்குதுன்னு. இல்ல, அதை வச்சு நம்ம ஆட்சி செலுத்துறோம் அப்படின்றாரு. செங்கோலை வச்சு எப்படி ஆட்சி செலுத்துவது? அந்த செங்கோல் யாரிடம் இருக்கிறதோ அவர் ஆளுமையும் அதிகாரம் பெற்றவர் என்பதை சுட்டி காட்டுவது. அதாவது நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுங்களா? உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் 2 வகையானது. சரிங்களா? 2 கேட்டகரியில தான் அடங்கும். ஒன்று உருப்பொருள், மற்றொன்று கருப்பொருள். அவ்வளவுதான். அப்ப உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நீங்க என்ன பிரிச்சிடலாம்? 2 பொருளா பிரிச்சிடலாம். ஒன்று உருப்பொருள், ஒன்று கருப்பொருள். ஆனா கருப்பொருள் வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு உருப்பொருள் வேணும். கருப்பொருளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு உருப்பொருள் வேணும். கருப்பொருள் தாங்கி நிக்கணும்னா அதுக்கு ஒரு உருப்பொருள் வேணும். அந்த வகையில நீதினா என்ன, நேர்மைனா என்ன? நேர்மைன்னு சொல்லுங்களா? நேர் செய்யல, எது நேரோ அது நேர்மை. நேராக வாழ்க்கையில நேராக நடப்பது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நேர் அப்படின்றதுக்கான அந்த கருப்பொருளை தாங்கியதுதான் செங்கோல் என்கிற நேராக இருக்கக்கூடிய கோல். அப்ப செங்கோன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நேர்மை தவறாமை. நேர்மை தவறாமை. அந்த நேரா இருக்கணும். யாரு? அரசன் நேரா இருக்கணும். அவன் யாருக்காகவும் வளைந்து கொடுக்க கூடாது, எதற்காகவும் வளைந்து கொடுக்க கூடாது. அப்ப அந்த நேர்ல இருக்கணும் அவன். அப்படிங்கிற கருப்பொருளை மன்னனுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பதற்குத்தான் நம்ம கையில கொடுக்கக்கூடிய கோல், நேராக வைத்திருக்க பேரு செங்கோல். செம்மை கூட்டல் கோல். அது செம்மையாக இருக்கிறது. அதே போல ஆட்சி செம்மையாக இருக்க வேண்டும். அரசனுடைய பேச்சு செம்மையாக இருக்க வேண்டும். அரசனுடைய நடத்தை செம்மையாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் செம்மையாக இருக்க வேண்டும். அரசுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு செம்மையாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றிலுமே செம்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய கோல் தான் செங்கோல். அப்போ அதை பற்றி விளக்கக்கூடியதுதான் செங்கோன்மை என்கிற அதிகாரம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், அந்த காலத்துல அரசு என்று ஒரு முறை இருந்தது, அரசாங்கம் ஒரு முறை இருந்தது, அரசர் என்கிற ஒரு முறை இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் அப்படியே அரசருக்கு பொருந்துச்சு. இப்போ நம்ம அதை எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அரசர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரோ அப்போ அதை இன்னைக்கு இந்த காலத்துல யார் செய்யறாங்கன்னா ஒரு செல்வந்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசர் என்ன செய்தாரோ அன்று அதை இன்று செல்வந்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்.
ஆகவே இந்த அதிகாரத்தை அப்படியே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு செல்வந்தருக்கு பொருத்தி பார்க்க வேண்டும். அந்த வகையில செங்கோன்மை சரிங்களா? செங்கோன்மை என்பது அரசன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தன்மைகளுடைய முறைகள்ல எவ்வளவு நேராக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம் தான் செங்கோன்மை. செங்கோல், செங்கோன்மை. சரி, அதுல இருக்கக்கூடிய குறள் எண் பாத்தீங்கன்னா 547. குறள் எண் 547. அது நமக்கு என்ன பொருளை தருகிறது என்று பார்ப்போம். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயன். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயன். இந்த இடத்துல இறை என்று போற்றப்படுவது யார் என்றால் மன்னன். ஆகவே மன்னன் இந்த பூமியை காப்பாற்றுவதனால, மக்களை காப்பாற்றுவதனால, மண்ணை காப்பாற்றுவதனால அவன் மன்னன். அந்த மன்னனைத்தான் இந்த இடத்துல இறை காக்கும் வையகம் எல்லாம். அப்போ ஒரு மன்னன் உலகத்தையே காப்பாத்தலாம், சரிங்களா? உலகத்தையே ஆட்சி செய்யலாம், எல்லாம் அவனால முடியும். இந்த உலகத்தை மன்னன் பார்த்துக்குவான், இந்த உலகத்தை ஒரு அரசன் பார்த்துக்குவான். ஓகே, அவனை முறை காக்கும் முட்டாச்செயன். அவனை யார் காப்பாத்துறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுமானால், அவனை யார் காப்பாத்துவது? அரசரெல்லாம் யாரும் காப்பாற்ற வேண்டியது இல்லைங்க. ஏன்னா அவர்கிட்ட படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அப்போ ஒரு மன்னரை வந்து யார் காப்பது? சரிங்களா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. படைபலமா, பணபலமா, ஆட்சியா, அதிகாரமா, எது ஒரு மன்னனை காப்பாற்றும்? அவர் நீதி நேர்மையில அவர் மன்னரை காப்பாற்று. அது மீதி எல்லாம் படை. அவ்வளவுதாங்க ஐயா. அப்போ ஒரு மன்னரை எது காப்பாத்தும் பாருங்க. அவர்கிட்ட எவ்வளவு படைபலம் இருந்தாலும், எவ்வளவு பணபலம் இருந்தாலும், எவ்வளவு ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் அவரை காப்பாத்தாதான். வள்ளுவம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அந்த மன்னன் அந்த அரசை எப்படி ஆளுகிறான் என்கிற முறை இருக்குது பாருங்க. அது நீதி கொண்டு, தர்மம் கொண்டு, அறம் கொண்டு, இல்ல வாழக்கூடிய நெறிமுறைகளை எல்லாம் கொண்டிருந்தால் அந்த கருப்பொருள் அத்தனையுமே அரசனை காக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் என்கிற அதுல இருக்கக்கூடிய ஆழமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசன் எவ்வளவு படைபலம், பணபலம் எல்லாம் இருக்கலாம், அது அத்தனையுமே உருப்பொருள். ஆகவே எவ்வளவு உருப்பொருள் இருந்தாலும் அது அவனை காப்பாற்றாதான். அவனை எது காப்பாற்றும் என்றால், அறம் என்று சொல்லக்கூடிய, தர்மம் என்று சொல்லக்கூடிய, நீதி என்று சொல்லக்கூடிய, வாழ்க்கை நெறி என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பொருள் தான் அவனை காக்குமா. அதனால்தான் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருவது என்னன்னா, நம்ம எல்லோருமே பார்ப்பது உருப்பொருளின் மீது பற்று வைக்கின்றோம். உருப்பொருளைத்தான் நாம் பெரிதாக கொண்டாடுகிறோம், சரிங்களா? உருப்பொருளைத்தான் நாம் என்ன பண்றோம்? ஒரு தலையாய விஷயமா பார்க்கிறோம். அங்கிருந்து மாறி நம்ம எது மேல பற்று வைக்க வேண்டும்? கருப்பொருளின் மீது பற்று வைக்க வேண்டும். தர்மம் தலை காக்கும். தலை என்பது யாரு? அரசன், அரசு. அப்போ எந்த அரசு, எந்த அரசாங்கம், எந்த அரசன் தர்மத்துடன் நடந்து கொள்கிறானோ அவனை அந்த தர்மமே காக்கும். அதை போலத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது, எவன் ஒருவன் செங்கோல் படி ஆட்சி செலுத்துகிறானோ அவனை அந்த செங்கோல் தன்மையே காப்பாற்றும், வேற யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை. ஆகவே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் செல்வந்தர்களாக வாழ்வதற்கு, மலம் வருவதற்கு, நாம் செல்வந்தர்களாகவே இருப்பதற்கு என்ன தேவை என்றால், உருப்பொருளாக இருக்கக்கூடிய செல்வங்களா? இல்லை இல்லை, அதை கருப்பொருளாக தாங்கி இருக்கின்ற மனோபாவமும், அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தர்மம், நீதி, நேர்மை, வாய்மை, சரிங்களா? இது அத்தனையும் தான் அவனை காக்கும். அப்ப அவன் எப்படி நடந்துக்கணும்? ஒரு வியாபாரம் செய்கிறார் ஒரு செல்வந்தர் என்றால், அந்த வியாபாரத்திற்கென்று தர்மங்களை வகுத்து வைத்து விட வேண்டும். அதுக்கு பேர் தான் தொழில் தர்மம். நம்மளை சுத்தி இருக்கிற கடையில எல்லாம் ஸ்டாக் இல்லை, நம்ம கடையில தான் ஸ்டாக் இருக்குன்னா உடனே விலையை ஏற்றிடக்கூடாது.
நாம இந்த ஸ்டாக் இருக்கிற ஸ்டாக் 1000 பொருள் இருக்குன்னா இந்த 1000 பொருளையும் தலா 1000 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருந்தோம்னா அதை தலா 1000 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஒருவேளை நம்ம அந்த 1000 பொருளையும் 1000 ரூபாய்க்கு விற்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துல மார்க்கெட்ல அது 900 ரூபாயா குறைஞ்சிருச்சுன்னா இமிடியட்டா 900 ரூபாயா மாத்திக்கணும். ஆனால் 1000 ரூபான்னு வித்துட்டு இருந்த ஒரு பொருள் மார்க்கெட்ல திடீர்னு வந்து 1100 மாறிடுச்சுன்னா உடனே நம்ம அதை 1100 மாத்தலாமா? கூடாது. அந்த 1000 பொருளும் 1000 ரூபான்னு வித்து முடிக்கிற வரைக்கும் அது அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பார்த்திருப்போம், மார்க்கெட்ல இருக்கிற சில பொருட்களுக்கெல்லாம் எம்ஆர்பின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. எம்ஆர்பின்னா என்னங்க? மேக்ஸிமம் பிரைஸ் லிஸ்ட். மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ், Retail price. அதிகபட்ச விலை. இல்ல, அதாவது மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல, அதாவது உச்சபட்ச சில்லறை விலை. அப்போ மேக்சிமம் எம்ஆர்பின்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நீங்க அதுக்கு உள்ள வித்துக்கலாம், இல்ல அந்த அளவுக்கு வித்துக்கலாம், அதுக்கு மேல போக கூடாது. அதுல வந்து சில பொருட்கள் உங்கள்கிட்ட போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா சில இன்க்ளூடிங் டாக்ஸ், இல்லைன்னா சிலதெல்லாம் போட்டிருப்பாங்க சில டாக்ஸ் தனின்னு. அப்ப நம்ம அதுபடியே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எந்தெந்த பொருளுக்கெல்லாம் வந்து எம்ஆர்பி அப்படின்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்களோ அந்தந்த பொருளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணக்கூடாது, விலையை உடனடியாக ஏற்றுவதோ இறக்குவதோ கூடாது. அதுதான் தொழில் தர்மம். எத்தனை பேர் நீங்க கோல்டுக்கு எம்ஆர்பி பார்த்திருக்கீங்க? அது எம்ஆர்பி இல்லையே சார். அப்போ அதுக்கு எம்ஆர்பி பிக்ஸ் பண்ணல. ஏன் பிக்ஸ் பண்ணல அப்படின்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்தோம்னா உலக சந்தையில அதனுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் தினசரிக்கு உட்பட்டது, அன்றாட நிகழ்வுக்கு உட்பட்டது. அதனால வந்து அதை எம்ஆர்பின்னு உறுதியிட்டு இது இந்த விலைதான்னு வைக்க முடியாது. அதனால அந்த மார்க்கெட் டெய்லி என்னவா தீர்மானிக்கப்படுதோ அந்த விலையை அதுக்கு பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் தங்கத்தினுடைய தொழில் தர்மம். நாம அதனுடைய தொழில் தர்மத்தை கொண்டாந்து வேற ஒரு பொருளுக்கு வச்சு அது டிமாண்ட் ஏற்பட்டா நிறைய விற்கிறது, இல்ல டிமாண்ட் இல்லைன்னா குறைவா விற்கிறது. அப்படின்னு விற்கிறது தொழில் தர்மமானா இல்லை. பல பேர் என்ன நினைச்சீங்கன்னா தொழில் தர்மம்னா தர்மத்தை கொண்டாந்து தொழில செய்யறது தொழில் தர்மம்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. நீங்கள் உங்கள் தொழிலுக்கு என்று ஒரு தர்மத்தை வகுத்து வைத்து விட்டீர்கள் என்றால் இன்ன விலைக்கு தான் விற்கணும், இப்படிதான் விற்கணும்னு ஒரு முறையை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அந்த முறையில தான் அதை விற்கணும், அந்த முறையில தான் அது விற்பனை செய்யப்படணும், அந்த லாபத்தை அடையணும். அந்த முறையிலேருந்து நீங்க மாறக்கூடாது. நீங்க சில ஆட்டோக்காரர்களை பார்த்திருப்பீங்க. நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். உள்ளூர்காரங்கன்னா ஒரு விலை, வெளியூர்காரங்கன்னா ஒரு விலை. அதே போல சில கடைகள் எல்லாம் பார்த்திருக்கலாம். உள்ளூர்காரங்கன்னா ஒரு விலை, வெளியூர்காரங்கன்னா ஒரு விலை. இப்படி உள்ளூர்காரங்களுக்கு ஒரு வேலையும் வெளியூர்காரங்களுக்கு ஒரு வேலையும் வச்சு விற்கிறது தர்மமா என்றால் தர்மம் இல்லை. அது உள்ளூர்காரராக இருந்தாலும் சரி, வெளியூர்காரராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு போனுங்க எவ்வளவு? 150 ரூபாங்க. யாரு போனாலும் 150 ரூபா தான், யாருக்கிட்ட கேட்டாலும் 150 ரூபா தான். அப்படி இருக்கணும். அப்போ ஒரு ஆட்டோக்காரரு இவர் பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கிறாரு, எங்க போகணுங்க? இந்த இடத்துக்கு போகணும். அப்போ ஒரு 250 ரூபா ஆகுங்க. அப்படி இன்று நமக்கே கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க நல்லா பாருங்க, மக்கள் இன்னமும் பேரம் பேசி வாங்கக்கூடிய நிறைய தொழில் இருக்கிறது. ஆனா அது எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகாது. சூப்பர் மார்க்கெட்ல போய் நம்ம பேரம் பேசுவோமா? பேச மாட்டோம். இதே வந்து சந்தைக்கு போனாங்கன்னா சந்தையில பொருள் வாங்கும்போது பேரம் பேசுவாங்க. சூப்பர் மார்க்கெட்ல பேசுறது இல்லை. அப்ப நம்முடைய வியாபார முறைகளில் நாம நம்முடைய லாபத்தை மட்டுமே கருதி நம்முடைய வியாபாரத்தை நகர்த்தக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப தொழிலுக்கென்று எவர் ஒருவர் தர்மத்தை வகுத்து வைத்திருக்கிறாரோ அந்த தொழில் எப்படி நடத்தப்பட வேண்டும், அந்த தொழில் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும், அந்த நிறுவனத்தை வந்துன்னா காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிக்கணும், எத்தனை நேரம் லஞ்ச் டைம், அந்த தொழிலை எப்படி நடத்தணும், யார் யாரை வச்சு நடத்தணும், இதெல்லாம் சேர்ந்ததுதான் தொழில் தர்மம். நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க, ஒரு நாளைக்கு அந்த
ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் ரெண்ட் 5500 வச்சுக்குவோம். ஒரு ஏழை வராரு, பஸ் எல்லாம் விட்டுட்டாருங்க, தங்கணும்னு ஆசைப்படுறாரு, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாரு. ஏழுமலையா, என்ன வாடகைக்கு அவருக்கு அந்த ஐயா ரூம் கேக்குது தரலாம்? ஐயா. என்ன வாடகைக்கு அந்த ரூம் தரலாம்? அந்த அந்த அவங்களுடைய சட்டத்திட்டப்படி அவங்களோட தொழில்நுட்ப தர்மப்படி வந்து அவருக்கு குறைச்சு கொடுக்க முடியாது. ஆனா யாராவது ஒரு நபர்கள் தன் ரூமை பகிர்ந்துக்கலாம். இல்லைங்க, அது அடுத்த கட்டம். நான் கேட்கறது அவருக்கு என்ன விலை கொடுக்கலாம்? அதே விலைக்கு தான் கொடுக்க முடியாதானே தொழில் தர்மம். அது குறைச்சு கொடுக்க முடியாத. அதுதான். அப்போ அவர் ஏழ்மையில குழந்தை இருக்கிறாரு, வந்தாலும் வறுமையில பெரியவங்க வந்தாலும் இருக்கிறாரு. ஒரே விலை தான். அதுதான். அப்போ வறுமையில இருக்கிறாரு, ஏழ்மையில இருக்கிறான்றத பார்த்து நீங்க ஒரு 2500 கொடுங்க ஐயா போதும் அப்படின்னு நம்ம வாங்கிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, நாம் தொழில் தர்மத்தை விட்டு விலகி விட்டோம் அல்லது மீறி விட்டோம். தவறு விட்டோம். ஏன்னா இதை நான் வந்து பல பேர் வியாபாரம் செய்யற இடத்துல இல்ல பல பேர் தொழில் செய்யற இடத்துல நான் பாக்குறேன். இதை அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது, ஒரு 10 ரூபா குறைச்சு கொடுங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது, 20 ரூபா குறைச்சு கொடுங்க. இல்ல அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது, பொருளை ஃப்ரீயாவே கொடுங்க, பரவாயில்லமா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அதனாலதான் மீண்டும் மீண்டும் நாம் சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் தொழிலுக்கென்று ஒரு தர்மத்தை வகுத்து விட்டால் அந்த கருப்பொருளின்படிதான் அந்த தொழில் இயங்க வேண்டும். அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதற்காக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், தொழில் செய்யக்கூடிய இடத்திலே தர்மம் செய்யக்கூடாது, தர்மம் செய்யக்கூடிய இடத்திலே தொழில் செய்யக்கூடாது. இதுல நீங்க கவனமா இருக்கணும். நாம தொழில் செய்யக்கூடிய இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து பசிக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஏதாவது கொடுங்க அப்படின்னா நம்ம படக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். எதுல? தொழில் செய்யக்கூடிய பணப்பெட்டியில இருந்து எடுத்து கொடுப்போம். அது சரியான முறையா என்றால் இல்லை. நீங்க பணப்பெட்டி வச்சிருக்கிறீங்க, தொழிலுக்கு என்று பணப்பெட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து தொழில் டிரான்சாக்சன் மட்டும்தான் அதுல நடக்கணும். அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து கேட்கும்போது அவன் பட்டினியில சாப்பிட்டுன்னு விட்டுருலாமா? அப்படி இல்ல. நீங்க காலையில தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க பணப்பெட்டியில எவ்வளவு பணம் இருக்குதோ அதுல ஒரு பகுதியை தர்மத்துக்குன்னு எடுத்து ஒதுக்கிடணும். நீங்க காலையில ஓபன் பண்ணும்போது கடையில இருக்கிற பணப்பெட்டியில ஒரு 4000 ரூபாய் பணம் இருக்குது, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இந்த 4000 ரூபாயில ஒரு 1000 ரூபாய் தர்மத்துக்குன்னு எடுத்து ஒதுக்கிடலாம் அப்படின்னு. எடுத்து ஒதுக்கி மாத்தி வச்சுட்டீங்கன்னா அந்த 1000 ரூபாய் தர்மத்துக்கு தான். அதுல இருந்து மாறலாமா? கூடாது. ஆகவே தர்மம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால், நீங்க 4000 ரூபாய் மொத்தமா வச்சுக்கிற பணத்துல இருந்து எடுத்து செய்யக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பணத்தை ஒதுக்கி, இது தர்மத்துக்குன்னு செலவாகக்கூடிய பணம்னு ஒதுக்கி அதுல இருந்து தர்மம் மட்டும்தான் செய்யணும். மீதி இங்க பத்தலைன்றதுக்காக அதுல இருந்து எடுக்கிறதோ அல்லது அது மீதி இருக்குதுன்னு எடுத்து இதுல போட்டுக்கிறதோ கூடாது. தர்மத்துக்குன்னு ஒதுக்கணுது தான். அப்படி ஒருவேளை நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தர்மம் செய்யக்கூடிய நிர்பந்தம் இருக்கின்றது, செய்துதான் ஆக வேண்டும் என்றால் அதற்காக நீங்க முதலிலேயே மாற்றி வைத்திருக்க வேண்டும். அப்படி மாற்றி வைக்காம எடுத்து கொடுப்பது தொழில் தர்மம் அல்ல. அதுல கிளியரா இருக்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க, எம்என்சி கம்பெனி எல்லாம் அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், எம்என்சி சூப்பர் மார்க்கெட்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், யார் வந்தாலும் ஒரே ரேட்டு தான், என்ன கேட்டாலும் ஒரே ரேட்டு தான். அவ்வளவுதான். அவங்க முதல்ல பிரைஸ் அடிச்சு அதுல போட்டிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, நீங்களா பேரம் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்களாம் 1000 பொருள் 1000 மேல ஒரு பெருக்கல் குறிய போட்டுட்டு 850 ரூபான்னு போட்டிருப்பாங்க. பேரமே பேச வேண்டியது இல்லை. அப்போ பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம அவங்களால என்ன முடியுமோ அதை குறைச்சு போட்டுருவாங்க. நீங்க சென்னை சவுக்குவாரப்பேட்டை போங்க, சேலம் செவ்வாப்பேட்டை போங்க, சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு அவங்களுடைய மினிமம் லாபத்துல அந்த வியாபாரம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல பெரிய லாபம் பண்றாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை 110 ரூபாய்க்கு வித்தாதான் நமக்கு 10 ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம்னா 100 ரூபாய்க்கு வாங்கி வச்ச பொருள் என்னைக்கு 110 ரூபாய்க்கு விற்குதோ அன்னைக்கு வரைக்கும் அப்படியே வச்சிருப்பாங்க. ஆனா இதே வந்துன்னா சேட்டான் என்று சொல்லப்படக்கூடிய அவங்க, மார்வாடின்னு சொல்லப்படக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி வச்சு
அதுல ₹1 கூட கிடைச்சாலும் போதும் 101 வித்துருவாங்க. நாம ₹100 ஒரு பொருளை வாங்கி அது மாசக்கணக்கா இருந்து அதுக்கு பிறகு அது ₹10 லாபத்தோட ₹110 கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் அதை டேர்ன் ஓவர் பண்ணிட்டே இருப்பாங்க. ₹100 வாங்க வேண்டியது அன்னைக்கே ₹101 விற்க வேண்டியது, ₹100 வாங்க வேண்டியது ₹101 விற்க வேண்டியது. அப்போ ₹100 வாங்கி ₹101 வித்துனா ஒரு மாசம் ஃபுல்லா அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா எவ்வளவு லாபம் பாருங்க, ₹30 லாபம். மினிமம் ₹1 லாபத்துல செய்யும் போது அந்த வியாபாரம் மாசம் ஃபுல்லா கணக்கு பார்க்கும்போது ₹30 லாபம். மொத்தமா ₹10 கிடைக்கட்டும்னு அந்த பொருளை அப்படியே வச்சிருந்து மாசத்துல ஒரு பொருள் வித்து ₹10 பாக்குறது லாபம் பெரிய விஷயமா, இல்ல டெய்லி டேர்ன் ஓவர் ஆனா போதும் ₹1 கிடைச்சா போதும் அப்படின்னு பண்றது பெரிய விஷயம்னு பாத்துங்க. இப்படி நம்ம வியாபாரம் செய்யறோமானா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதுல அந்த லாபம்ன்ற உருப்பொருளை மட்டும்தான் பார்க்கணும். ₹10 கிடைக்குமேன்னு. ஆனா அதுல இருக்கிற கருப்பொருள் என்னதுங்களா, தினமும் ₹1 கிடைச்சா போதும். அந்த தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும், நீங்க டேர்ன் ஓவர் பண்ணிட்டே இருப்பீங்க. டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, நகர்வதுதான் வாழும், நிற்பது வீழும். இந்த தத்துவத்தை முழுமையா புரிந்தவர்கள் மார்வாடிகள், சரிங்களா, சேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த இடம்லாம் புரிஞ்சுக்க. அதனால அவங்க கையில தேக்க நிலையில பொருளே வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே தள்ளிட்டே இருப்பாங்க. அந்த மினிமம் லாபம் என்னன்னு அவங்க வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க போய் அவங்க கிட்ட பொருள் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஆங்கில எழுத்துல சில குறியீடு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏபிசி, ஏபிடி, இல்ல சிடபிள்யூஎஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது அதனுடைய அடக்க விலையா இருக்கும், இல்லைன்னா அதனுடைய குறைந்தபட்ச லாபத்துல அந்த விலை கிடைச்சா போதுன்றது அவங்க ஒரு குறியீடா போட்டு வச்சிருப்பாங்க. அடக்க விலைதாங்க ஐயா, அடக்க விலைதான் இல்லையா? அடக்க விலைதான். அதை டபுள் மார்ஜின் பண்ணி அதுல இருந்து தேவையை ஆல்டர் பண்ணி கொடுத்துறது. அடக்க விலை கை கடிக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான். அதனால அதை பார்த்துட்டு அவங்க உடனே அதை தள்ளிடுவாங்க. இதே போல தொழிலுக்கென்று வகுக்கப்பட்ட தர்மம், சமூகத்திற்கென்று வகுக்கப்பட்ட தர்மம், குடும்பத்திற்கென்று வகுக்கப்பட்ட தர்மம், இல்ல தனக்கென்று வகுக்கப்பட்ட தர்மம்னு நிறைய இருக்கு பாருங்க. அந்த கருப்பொருளை எல்லாம் ஒரு செல்வந்தன் ஃபாலோ பண்ணணும். ஒரு அரசன் எப்படி தன்னையும் காத்து, தன்னுடைய குடும்பத்தையும் காத்து, மக்களையும் காத்து, இல்ல அந்த நாட்டிற்காக உழைக்கக்கூடிய அமைச்சரையும் காற்று, அரசு அதிகாரிகளையும் காற்று, சரிங்களா, அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய படைகளையும் பார்த்து இவ்வளவு விஷயங்களை ஒரு மன்னன் காப்பாற்றணும் இல்லையா? இதே பொறுப்பு தான் இன்னைக்கு ஒரு செல்வந்தனுக்கு உண்டு. அவன் தன்னையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய தொழிலாளர்கள், பணியாளர்கள், நிர்வாகிகள், உற்பத்தியாளர்கள், சரிங்களா, சேவையாளர்கள், பயன்பாட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், இதே போல அவரை போல இருக்கக்கூடிய முதலாளிகள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் அவர் பார்த்தாகணும். அப்ப அவர் எப்படி இருக்கணும்? அவருக்குன்னு ஒரு நீதி நெறியும் உருவாக்கி, தர்மத்தை உருவாக்கி அந்த அறத்தை கொண்டு அவர் வாழ வேண்டும். அப்படி யாரெல்லாம் வாழறாங்களோ அவர்களை அந்த அறமே காப்பாற்றும். அவங்களுக்கு வேற உருப்பொருள் வேண்டியதில்லை. சரிங்களா? மனிதன் ஏற்றி வச்சிருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தல், பெரும் பணக்காரர் என்று வைத்துக் கொண்டால் நீங்கள் அரசாங்கத்தில், சரிங்களா, உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா, லைசன்ஸ்டு ரிவால்வரை நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க இந்த சொசைட்டில ஏதோ ஒரு வகையில நான் பிரபலமானவரு, நிறைய சொத்து வச்சிருக்கிறவரு, நிறைய பணம் வச்சிருக்கிறவன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கறது தயாராகுது. ஒரு ஏழையா போய் அந்த ரிவால்வரை வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அப்போ நிறைய பேர் அந்த மாதிரி லைசன்ஸ் துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? ஏதாவது கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதைத்தான் வள்ளுவம் எடுத்து சொல்கிறது, நீ உருப்பொருளை நம்பி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படாது. நீ நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய, உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளுக்கு சுத்தி பாடி கார்டு ஒரு 10 பேர் வேணுமா? மெய்காப்பாளர்கள் வேணுமா? அப்படின்னா வேண்டியதில்லை. சரிங்களா? நாம இப்போ சென்னையில ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். சரிங்களா, வாழும் நடமாடக்கூடிய தெய்வம் என்று போற்றப்படக்கூடிய பாலமையா அவர்கள் வந்தாங்க. சரிங்களா,
அவர் வந்து புகழினுடைய உச்சியில இருக்கக்கூடிய மனிதர். அந்த உச்சிக்கெல்லாம் இன்னொருத்தர் போகணும்னா அது எவ்வளவு வருஷம் ஆகுன்னு நமக்கு தெரியல. புகழினுடைய உச்சிக்கு இருக்கிற மனிதர், அவருக்கு என்ன பாடி கார்டு இருந்தாங்க? எந்த பாடி கார்டும் கிடையாது. எந்த மெய்காப்பாளர்களும் துப்பாக்கி ஏந்திட்டு வரல. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் தன்னுடைய மனசாட்சிப்படி, நீதியின்படி, தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு என்ன தேவையில்லை? சுத்தி மத்தவங்களுடைய பாதுகாப்பு வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா, அவரை அந்த அறம் காத்து கொண்டிருக்கிறது, அவரை அந்த தர்மம் காத்து கொண்டிருக்கிறது. வேற யாரும் நீங்க போய் அவரை பாதுகாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் பாருங்க, எங்க போனாலும் தனி மனிதனாக போறார், தனி மனிதனா வராரு. ஆனா இதே யாரெல்லாம் பொருள் மீது பற்று வைத்திருக்கிறோமோ, பொருளை பெருசா மதிக்கிறோமோ, நம்ம என்ன பண்ணுவோம்? கையில கை துப்பாக்கி வச்சிருப்போம், சுத்தி பாடி கார்டு வச்சிருப்போம், இல்ல துப்பாக்கி ஏந்திய பிளாக் கார்ட்ஸை கூட நம்ம வச்சிருப்போம், பெரிய சொத்து இருந்தா. என்ன காரணம்? நாம உருப்பொருளைத்தான் பார்க்கின்றோம். ஐயா, இடைமறுத்தலுக்கு மன்னிக்கணும். ஐயாவோட முழு பேரை சொல்லுங்க. ஐயா அவர் பேரை? பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். அதாவது பாலம்ன்றது அவர் அதான் பாலம் என்பது இல்ல, பாலம் என்பது அவருடைய அமைப்பு. அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாரு, அதுக்கு பேர் பாலம். அதுல இருந்துதான் அவர் எல்லா நன்மைகளும் மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. சந்தோஷம். இல்ல, அவரு வந்து சொந்தமா ஒரு புத்தகம் கூட வெளியிடுறாரு, மாசம் மாசம் மந்த்லி மேகசின் அது. அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? அன்பு பாலம். அன்பு பாலம். ஆமா, அதனாலதான் அவருக்கு பேர் வந்து பாலம் கல்யாண சுந்தரம்னு பேரு. அவரோட ஊர் எதுங்க ஐயா? என்னங்க ஐயா? அவருடைய ஊர் திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் ஐயா. சந்தோஷம். நீங்க எதையுமே என்ன கேட்க வேண்டியது இல்ல. நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கினா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா என்ன பத்தி கூகுள்ல எதுவுமே இல்ல. பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா பேர் அடிச்சீங்கன்னா போதும், நீங்க பாலம்னு டைப் பண்ணாலே அடுத்து கல்யாண சுந்தரம்னு தான் கூகுள்ல முதல் பேரே காட்டும். சும்மா காட்டாதுங்க ஐயா. அதாவது கூகுள்ல நீங்க பேர் அடிக்கும் போது அந்த பேர் பக்கத்துல போட்டோவோட காட்டக்கூடிய நபர் அவர்தான். நீங்க கூகுள்ல டைப் பண்ணும்போது அப்படி அந்த பேர் லிஸ்ட் வரும் இல்லையா, அந்த லிஸ்ட்லயே ஒரு போட்டோ இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர், புகழினுடைய உச்சிக்கு இருக்கிறவர். ஆனா அவரை பாதுகாக்கிறதுன்னா அறமும் தர்மமும் தான் அவரை பாதுகாத்து நிற்கின்றது. அப்படிப்பட்ட நடமாடும் தெய்வத்தோடு எங்களை எல்லாம் ஐக்கியப்படுத்த வச்ச, பார்க்க வச்சிருக்கிற வைப்ரண்ட் ஐயாவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும் மீண்டும் ஒரு முறை சமர்ப்பிக்கிறேன். ஐயா, இதுக்கு நான் எந்த வகையிலுமே காரணம் இல்லை. சரிங்களா? நான் ஒரு பைப் லைன் தாங்க ஐயா. ஓகேலா? நீங்க தண்ணீர் குடித்து தாகம் தீர்க்கப்பட்டது என்றால் அதுக்கு காரணம் இந்த பைப்பு கிடையாது. எங்கிருந்து தண்ணீர் வந்ததோ அதுதான் காரணம். என்னுடைய வேலை என்னன்னா அந்த தண்ணியை கொண்டாந்து சேர்த்தது, அவ்வளவுதான். இல்ல, அதனால நான் இங்க என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு நடுவில் ஒரு பைப் லைனா இருந்தா எல்லாரையும் கொண்டாந்து இணைச்சேன், அவ்வளவுதான். அவர்கள் வருவதற்கும் நான் காரணம் அல்ல, அவர்கள் உங்களோட சேர்ந்ததுக்கும் நான் காரணம் அல்ல. அது அத்தனையுமே வந்துன்னா அவரவர்கள் செய்திருக்கிற புண்ணியங்கள், அவரவர் செஞ்சிருக்க பாக்கியம். சரிங்களா? இங்க எல்லாமே நான் தான் நான் நினைச்சிட்டேன்னா அந்த கர்வம் என் தலைமையில ஏறிச்சுன்னா முடிஞ்சு என் கதை. ஆமா, வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப நான் பாக்குறது இங்க என்னன்னா, நான் ஒரு போஸ்ட்மேன், நான் ஒரு பைப் லைன், அவ்வளவுதான். சரிங்கய்யா. இப்போ நாம் பார்க்கிறது, அப்ப நம்ம செல்வந்தராகக்கூடிய தன்மையில ஒரு பொருள் மீது பற்று வைக்கலாமா? இல்லை, கருப்பொருளை தான் நாம் பற்று வைக்க வேண்டும். இல்ல, எந்த தொழில நம்ம தர்மத்தோட நடந்துக்கிறோமோ, நேர்மையோட நடந்து கொள்ளுமோ, முறையாக நடந்து கொள்கிறோமோ, இதெல்லாம் தான் நம்மளை காப்பாற்ற போகிறது என்ற பக்குவம் உங்களுக்குள்ள வந்து விட்டால், உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு சுத்தி இருக்கிற பொருள் மீது உள்ள பற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி பற்றி குறைத்து இன்னைக்கு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். அவர் பார்த்து வியந்த விஷயம் என்னதுங்களா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச உயரிய விருது எதுன்னு கேட்டீங்கன்னா நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ். ஆனா அதை விட ஒரு உயர்ந்த விருது இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மேன் ஆஃப் த மில்லினியம்ன்ற ஒரு மிகப்பெரிய விருது. சரிங்களா? 1000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறக்கவில்லை என்று கொடுக்குறாங்க அவங்க. அப்படி மேன் ஆஃப் த மில்லியன்ற ஒரு அவார்டை வாங்கின ஒரே தமிழன். புரியுதுல்ல? அதனுடைய மதிப்பு 35 கோடி ரூபாயா. வாங்கி அந்த 35 கோடி ரூபாய
ஒரே ஒரு நாள் கூட அவர் கையில வச்சிடல, 1 மணி நேரம் கூட கையில வச்சிடல. கொடுத்த அடுத்த வினாடியே அது குழந்தைகளுடைய நல அமைப்புகளுக்கும் நிறைய பொது சேவைகளுக்கும் அப்படியே கொடுத்துட்டாரு அவரு. எந்த மேடையில் அவருக்கு வழங்கப்பட்டதோ அந்த மேடையிலே அறிவிச்சு கொடுத்துட்டாருங்க. அப்பேற்பட்ட பெரு உள்ளம் யாருக்கு வரும்னு யோசிச்சு பாருங்க. சரிங்களா? கல்லூரியில லைப்ரரியனா ஒர்க் பண்ணி இல்ல அரசாங்கத்துல இருந்து அவருக்கு ஒரு அரசு வருமானம் வருகிறது. அந்த வருமானத்தை வந்து குழந்தைகளுக்காக, இல்லாமல் இருப்பவர்களுக்காக, ஏழ்மைக்காக செலவு செய்துவிட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மாலை நேரங்கள்ல ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சு அதுல வர வருமானத்துல இருந்து வாழ்ந்தவர். இது 1 நாள் 2 நாள் செஞ்ச விஷயம் இல்ல, 35 ஆண்டுகள். இல்ல இதுக்கெல்லாம் எது அடிப்படை காரணம்னு பாத்தீங்கன்னா, அதை நான் அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நானு. அவர் தாரகமா வந்திருக்கமா வச்சிருக்கிறது 3 விஷயம் தான். அவங்க அம்மா சொன்ன விஷயம். அது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் நானு. சரி, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் செல்வந்தராகக்கூடிய பாதையில் நாம் கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல இந்த குறள் படி இந்த உலகத்தையே இந்த பூமியே ஒரு மன்னன் காப்பாற்றலாம். ஆனால் மன்னனை காப்பாற்ற பொழுது அவனுடைய படைபலமோ, அவனுடைய பணபலமோ, அவனுடைய ஆட்சியோ, அதிகாரமோ அல்ல. இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றாங்க? தேர்தலில் போட்டி போட்டு எப்படியே கடுமையாக தேர்தலில் போட்டி போட்டு நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட்டால் நாம் வாழ்க்கையில் எல்லாமே அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்களே, அது தவறு. அதே போல நம்மளுடைய கண்ணோட்டம் என்னன்னா, ஒருத்தன் பணக்காரனா ஆயிட்டானா உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் அனுபவிக்கிறான், அவனுக்கு என்னப்பா குறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் பணம் மட்டும் வைத்திருப்பவன் எப்பொழுது பணத்தை மட்டும் பற்றிருக்கிறானோ அவன் மனசுக்குள்ள எவ்வளவு குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பழகி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சில பேர் எங்க தெரியுங்களா, அப்படியே அப்படி ஒரு தரையில படுத்தா கூட தூங்கிடுவாங்க. அப்படி தரையில படுத்தோன்னு தூங்குறாங்க பாருங்க. அப்படி தூங்குறவங்கள இந்த சில பணம் வைத்திருக்கக்கூடிய பெரும் பணம் வைத்திருக்கக்கூடிய பணக்காரர்கள்லாம் பார்த்துட்டு வாயை பிளந்து பாக்குறாங்க. எப்படிதான் இவனால தூங்க முடியுது? இவ்வளவு கொசுக்கடி இருக்குது, இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தூங்குறான். ஆனா நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம புல்லட் ப்ரூஃப் ரூம் வச்சிருக்கிறோம், ஃபுல் ஏசி இருக்குது, ஒரு ஒரு பின் டிராப்ஸ் கூட சத்தம் உள்ள கேட்காது. அப்படி அமைதியான நிலையில வந்து வச்சுட்டு சரிங்களா, கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 1.5 அடி 2 அடிக்கு ஃபோம் மெத்த இவ்வளவு போட்டிருக்கிறோம். அப்படியே காத்து மேல இருக்கிற மாதிரி மிதக்குறோம். ஆனா தூக்கம் வரலையேன்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஏன் தெரியுமா அவங்களெல்லாம் தூக்கம் வரல? மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும் என்றால், துக்கம் விலக வேண்டும் என்றால், சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்றால், நம்முடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை மகிழ்விப்பதில் தான் நம்முடைய மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது. அந்த தத்துவத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அடுத்தவர்களை மகிழ்வித்து 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 தான் மகிழும் பொழுது உங்களுக்கு நன்றாக உறக்கம் வரும். உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களுக்கு நன்றாக ஜீரணமாகும். சரிங்களா? அப்போ ஒரு எளிமையான வாழ்க்கை, அந்த எளிமையான வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அடுத்தவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். அடுத்தவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் நம்மளிடம் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. இது எல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவுவதற்காகத்தான் என்கிற எண்ணத்தில் நாம எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளும் படுத்த உடனே தூங்கிடலாம். சாப்பிட்டதெல்லாம் நல்ல ஜீரணமாகும். காலையில கண் விழித்து எழுந்திருக்கலாம். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இல்ல பகட்டான உடை அணிவதிலும் பகட்டான பொருட்களை பயன்படுத்தல இருந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி அல்ல. எத்தனை பேருக்குள்ள மனச்சிக்கல் இருக்கிறது, எத்தனை பேருக்குள்ள மலச்சிக்கல் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது வெளியே. அது அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஒட்டுமொத்த உடலுக்கு மூலாதாரமாக விளங்கக்கூடிய அந்த ஆசன வாய் பகுதி இருக்கு பாருங்க, அங்க வரக்கூடிய வியாதிக்கு பேரு மூலம்னு பேரு. நமக்கு தெரியாது. சரிங்களா? உட்கார முடியாம தவிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பணம் நிறைய சேர்த்த பிறகு அந்த பணத்தை கொண்டு போய் மருத்துவமனைக்காகவும் இல்ல வீண் செலவுக்காகவும் விரைய செலவுக்காகவும் கொட்டக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதெல்லாம் ஏங்க நடக்குது? ஏனென்றால் அவர்கள் வாழும் பொழுது இல்ல செய்ய வேண்டிய தர்மங்களை, செய்ய வேண்டிய நீதிகளை, அறத்தை செய்தார்கள் என்றால் இல்லை.
அப்போ எனக்கு 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 எனக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிற அந்த பெரும் பணம் இருக்கு பாருங்க, அந்த பெரும் பணம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, யாருக்கும் கொடுக்காதனால என்ன பண்ணுது, அது நம்மளையே வாட்டி வதைக்கின்றது. வள்ளுவரும் அதான் சொல்றாரு, நீ அறத்தை சரியான முறையில நீ பயன்படுத்தலனா, அறத்தை நீ சரியாக பின்பற்றவில்லை என்றால், அறத்தை நீ சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால், உன்னை அறக்கடவுளே வாட்டும். வேற யாரும் வாட்ட வேண்டியதில்லை. அப்போ செல்வந்தர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், நாம் நிறைய பணம் சேர்த்த பிறகு நிறைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு, நிறைய ஆட்களை வச்சுக்கிட்டு, நீங்க நிறைய பெரிய பணக்காரர்களுடைய வீடுகள்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய காம்பவுண்ட் வால் 12 அடிக்கு இருக்கும். அந்த காம்பவுண்ட் வாலுக்கு மேல பாத்தீங்கன்னா 4 லைன்ல எலக்ட்ரிக்கல் கொடுத்துருப்பாங்க, கம்பி. இல்ல, இதெல்லாம் அனுமதி வாங்கி அவங்க பண்றாங்க. நான் இவ்வளவு பெரிய பிரபலமான ஆளு, எனக்கு இந்த மாதிரி சேஃப்டி தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு அரசாங்கமும் அனுமதி தராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட் நேரத்துல அந்த சுத்தி இருக்கிற கம்பியில எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் பாயும். ஏன்னா திருடர்கள்லாம் யாரும் திருடிடக் கூடாதுன்னு. அப்போ நாம எதை பாதுகாக்க விரும்புகிறோம் தெரியுங்களா? உருப்பொருளைத்தான் பாதுகாக்க விரும்புகிறோம். அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மனம் எவருக்கு இருக்கின்றதோ, அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மனிதர்கள் யாரோ அவர்கள்லாம் அப்படி மின்வெளி போட்டு வச்சுக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அவர்கள்லாம் அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. சரிங்களா? அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எல்லா வகையிலும் அவர்களுக்கு அந்த தர்மம் அவர்களை காத்து நிற்கின்றது. ஆகவே நம்ம செல்வந்தனாக அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்றோமா? இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய குணம் எவ்வளவு முக்கியம், ஒரு மனிதனுடைய பண்பு எவ்வளவு முக்கியம், அதை நாம் எந்த அளவுக்கு போதிக்கின்றோம், எவ்வளவு கற்றுத்தருகிறோம் என்று பார்த்தீர்கள் என்றால் இல்லை. பணம் என்கிற ஒரு உருப்பொருள் அல்லது தங்கம், இந்த மாதிரி உருப்பொருள்களை மட்டுமே பாதுகாப்பதற்காக நம்ம இரும்பு பெட்டி வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுல. இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்பு பெட்டி வாங்கி வச்சிருக்கிறோம். இல்ல, அதுக்குள்ள பத்திரப்படுத்தி வைக்கிறோம். ஆனா நம்ம எதை பத்திரப்படுத்தி வைக்கணும் யோசிச்சு பாருங்க. நாம் குழந்தைகளுக்கு சொல்லி தரக்கூடிய பாடத்திட்டத்துல நம்ம எதை பத்திரப்படுத்தி வைக்கணும்? அன்பு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம்பான்னு சொல்லி தரணும் குழந்தைகளுக்கு. அன்பை போதிக்க வேண்டும், அறத்தை போதிக்க வேண்டும், தர்மத்தை போதிக்க வேண்டும், நீதியை போதிக்க வேண்டும், இல்ல இரக்கத்தை போதிக்க வேண்டும், கருணையை போதிக்க வேண்டும். இதெல்லாம் கருப்பொருள்கள். இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். உன்னுடைய குணம் முக்கியம், உன்னுடைய பண்பு முக்கியம். நீ இரும்பு பெட்டிக்குள்ள வச்சு பூட்ட வேண்டிய விஷயங்கள் எதுன்னா இதெல்லாம் தான் நம்ம சொல்லித்தரணும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். சரிங்களா? ஒரு மார்க்கு குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். இன்னைக்கு நம்ம 24 கேரட்னு சொல்றோம் இல்லைங்களா, கோல்டு அப்படின்னா என்னன்னா தூய தங்கம். 24 கேரட் என்பது தூய தங்கம். அதை தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த அளவு என்ன, தூயத்தினுடைய அளவு என்னன்னா பத்திரமாத்து தங்கம். பத்திரமாத்து தங்கம்ன்றது தமிழ்ல அதனுடைய தூய்மையை குறிக்கூடிய அளவீடு. அதைத்தான் அந்த பாட்டுல பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீயம் என்று போற்றி புகழ வேண்டும். அப்ப என்ன, அவ்வளவு தூய்மையான மனிதராக நாம் இருக்க வேண்டும். உடையிலே தூய்மையும் உள்ளத்திலே தூய்மையும் கொண்டு எவன் வாழ்கிறானோ அவனை அந்த அறம் காக்கும். அவனை காப்பதற்கு வேற எந்த பொருளும் வேண்டாம் அப்படின்றதுதான் இந்த குறளுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ வேண்டும், அப்படிப்பட்ட மனிதர்களாக சிறக்க வேண்டும். ஆனா நாம இன்னமும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில இன்னும் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், இன்னும் பெரும் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணணும்னா பொருட்கள் மீது வைத்திருக்கிற பற்று அதிலிருந்து மாற வேண்டும். பொருட்கள் மீது இருக்கிற பற்றை துறந்து நீங்கள் கருப்பொருள் மீது உள்ள பற்றை பிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் விலக ஆரம்பித்துவிடும், துன்பங்கள் விலக ஆரம்பித்து விடும். ஆகவே நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்குன்னு ஒரு தர்மம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்குன்னு ஒரு நெறி, நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அறம், இது எல்லாமே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனா அப்படி பாக்குறது இல்லை. நம்ம எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டோம்னா கையில வாட்ச் இருக்குதா, மோதிரம் இருக்குதா, செல்போன் இருக்குதா, ப்ளூடூத் ஹெட்செட் எடுத்துட்டோமா, இதெல்லாம் பாக்குறமே தவிர எங்கே சென்றாலும் நான் அறம் தவறாத மனிதனாக இருக்கின்றேனா, நீதி தவறாத மனிதனாக இருக்கின்றேனா, நெறி தவறாத மனிதனாக இருக்கின்றனா என்பதை மட்டும் நாம் பார்க்க தவறி விடுகிறோம். சரி, இந்த இடத்துல அறம் என்பது, தர்மம் என்பது, நீதி என்பது எல்லாம் நம்ம ஒரு பெரிய பொருளா பாக்குறோம். இல்லைங்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட பார்க்கணும். எப்படி பாக்குறது? நீங்க நிறைய இடத்துல பாருங்க, ஒரு ஊர் பலகை அல்லது ஒரு வழிகாட்டி பலகை, இது மேல நம்ம போஸ்ட் ஓட்டுறோம்.
இது சரியான ஒரு விஷயமா, சரியான மனப்பாங்கா? இல்லையே. எங்கேயாவது ஒரு காலி சுவர் இருந்தா உடனே அதுல ஏதாவது எழுதிறது. எங்கு வேண்டுமானாலும் சிறுநீர் கழிப்பது, எங்கு வேண்டுமானாலும் குப்பை போடுவது, இதெல்லாம் கூட வாழ்க்கையில பெரிய குற்றமான செயல்ன்றது நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம்? ஆனா அப்படி நம்ம நினைக்கிறது இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக பண்டைய பழம்பெரும் நாடு, மிக பாரம்பரியமான நாடு. ஆனா அதே நேரத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். எந்த அளவுக்கு இந்தியா ஒரு பண்டைய வரலாறு கொண்டிருக்கிறதோ, பாரம்பரியம் கொண்டிருக்கிறதோ, அதே அளவுக்கு இந்தியாவில குப்பையும் நிறைந்திருக்கிறது. குப்பையும் நிறைந்திருக்குதுங்க. இதை நான் கவனிக்க தருவிக்கிறோம். இந்த குப்பை யார் போட்டது? நாம போட்டது. கண்ட இடங்கள்ல குப்பை போடுறது அது நியாயமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. நம்ம வீடா இருந்தா அப்படி வச்சுக்குமான்னு யோசிக்கிறோமே தவிர, ஆனா இதே நாட்டு உடைமைகளை நம்ம அப்படி யோசிக்கிறது இல்ல. ஒரு தனியார் பேருந்து பாருங்க எவ்வளவு சொகுசா இருக்கிறது. இதே அரசாங்க பேருந்து அதை விட அதிகமான செலவு செய்து அந்த பேருந்தை வாங்குகிறார்கள். ஆனா அதுல இருக்கிற சீட்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம என்ன முடியுமோ அவ்வளவு எடுத்து வச்சிடும். அவ்வளவுதான். இதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு கருப்பொருளாக நம் மனதிற்குள்ள விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம கல்வி கொடுக்கிறோமே, அந்த கல்வி எதற்காக? சம்பாதிப்பதற்காகவா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கிற கல்வியே எதற்காக கொடுத்து கொண்டிருக்கோம்னா, நீ நல்லா படி, நல்லா சம்பாரி. அப்போ கல்வி அவனுக்கு சம்பாதித்து கொடுப்பதற்காக ஒரு பொருளா மாத்திட்டோம் நம்ம இன்னைக்கு. அப்போ கல்வி என்பது அவனுக்கு அறிவை தர வேண்டும், ஒழுக்கத்தை தர வேண்டும், பண்பை தர வேண்டும், குணத்தை தர வேண்டும், நல்ல நடத்தையை தர வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை தர வேண்டும். இதுதான் கல்வியினுடைய நோக்கம் என்பதை நாம் கற்றுத்தர கூட மறந்து விட்டோம் இப்போது. அப்ப அந்த குழந்தை என்ன படிப்பான்? படிச்சு முடிச்சுட்டு எது நிறைய சம்பளம் தரக்கூடிய வேலையோ, அந்த நிறைய சம்பளம் தரக்கூடிய வேலைக்காக எந்த படிப்பு இருக்குதோ அதுதான் இன்னைக்கு உயர்ந்த படிப்பாகி விட்டது. ஒருவனை ஒழுக்கத்தில் இருந்து தவறாது, நெறியில் இருந்து தவறாது, பண்பில் இருந்து தவறாது, குணத்தில் இருந்து தவறாது இருக்கக்கூடிய கல்வி எதுவோ அது இல்ல உயர்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். ஆனா அப்படி இருக்குதா? இல்லை. இன்னைக்கு எப்படி மாறி வருது? எது நிறைய சம்பளத்தை வாங்கக்கூடிய படிப்போ அந்த படிப்பு இன்னைக்கு உயர்ந்த படிப்பு மாறிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு யாருமே சரிங்களா கலை சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது இல்ல, குறைந்து விட்டுது. ஏனென்றால் கலை சம்பந்த படிப்பு யாருங்க படிப்பாங்கன்னா, வேற எந்த சப்ஜெக்ட்டுமே கிடைக்கலன்னா அதை எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? அப்போ கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னா இன்னைக்கு எல்லாரும் எதை நோக்கி போறாங்கன்னா, அறிவியல் சார்ந்த படிப்புகள் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. கிடைக்கலனா தான் அப்புறம் கலை சார்ந்த படிப்பு எடுத்துக்கிறாங்க வேற வழி இல்லாம. ஆனா அப்படி இல்லை. கலை சார்ந்த படிப்புகளை படிக்கும் பொழுதுதான் அவனுக்கு நம்முடைய பண்பாடு என்ன, நாகரிகம் என்ன, நம்முடைய ஒழுக்கங்கள் என்ன, கலாச்சாரம் என்னன்னெல்லாம் புரியும். ஆனா அதை நம்ம புரிய வைக்கிறோமா? இல்லை. அப்படி நம்ம கல்வி கொடுக்குறோமா? இல்லை. எதை படிச்சா அதிகமா வருமானம் வரும், எதை படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம கத்து கொடுத்துட்டு கடைசியா வயசான காலத்துல சொல்றோம் அவனுக்கு நம்ம மேல ஆசா பாசம் இல்லை, நம்ம மேல ஒரு அன்பு இல்லை அப்படின்னு. ஐயா, குழந்தையில இருந்து அன்பு முக்கியம்னு போதிக்காத பல பெற்றோர்கள் கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். நீ பணத்துக்காக படி 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 படின்னு அவனை பணத்தையே நோக்கமாக வைத்து படிக்க வைத்துட்டு கடைசியா நமக்கு வயசான பிறகு நம்ம மேல அக்கறை இல்ல, நம்ம மேல அன்பு இல்ல அப்படின்னு நம்ம குறை சொல்றோம். இதெல்லாம் சரியான முறையா? தவறு. இதெல்லாம் சரியான பார்வையா? தவறு. ஆக எந்த குழந்தைக்கு நீங்கள் குழந்தையில இருந்தே நீங்கள் அன்பை போதிக்கிறீர்களோ அந்த குழந்தைகள் பெற்றோர்களை கைவிடுவதே இல்லை. எந்த குழந்தைக்கு அன்பு புரிந்து விட்டதோ அந்த குழந்தைகள் பெற்றோர்களை விலக்கி வைப்பதே இல்லை. எந்த குழந்தைய நீங்க குழந்தையில இருந்து நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும்னு கொண்டு போறீங்களோ அந்த குழந்தை தான் நாளைக்கு வருமானம் பெருசாக வரும்போது பெற்றோர்களோட தேவையில்லை, எனக்கு வருமானம் பெரிதாக வந்தால் போதும் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள், விலக்கி வைத்து விடுகிறார்கள். அன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், அன்னைக்கு நம்ம வேதனை அடைகிறோம், அன்னைக்கு உணர்றோம் நாம ஆஹா நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக் கொடுக்காத காரணத்தினால்
இன்று நாம் பாடம் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிவிட்டோமே என்று. பெற்றோர்களை பார்த்துத்தான் குழந்தைகள் வளர்கிறார்கள். பல இடத்துல ஒரு பயிற்சியாளர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பெற்றோர்கள் சொல்வதை எல்லாம் குழந்தைகள் கேட்பதில்லை, பெற்றோர்கள் செய்வதை எல்லாம் குழந்தைகள் செய்கிறார்கள் என்று. அப்படியானால் அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் சொல் பேச்சு ஏன் கேட்பதில்லைன்னா, பெற்றோர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமாகத்தான் நடந்து கொள்வார்கள். அவர்களும் அப்படித்தான் பழகுவார்கள். சொன்ன சொல்ல காப்பாத்துறவருப்பா எங்க அப்பா, சொன்ன சொல்ல காப்பாத்துறப்பா எங்க அம்மான்னா, அந்த குழந்தைகளும் அந்த சொல்லுக்கு அஞ்சும், பயப்படும். அடடா, இது சொல்லிட்டு நம்ம மீறி நடக்கக்கூடாதே, மாறி நடக்கக்கூடாதுன்னு. காரணம் என்ன? நம்ம அப்பா அப்படி இல்லையே, அம்மா அப்படி இல்லைன்னு. ஆக சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் உள்ள பெற்றோர்களுடைய குழந்தைகளும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமா தான் நடந்து கொள்வார்கள். நாம நடக்கும்போது அது வலிக்காது, அவங்க நடக்கும்போது நமக்கு வலிக்கும். அப்ப நாம என்ன செய்கிறோம் என்றால், இன்றைய இந்த இளைய சமுதாயத்தையே நாம் ஒரு பொருளை மீது பற்று வைக்கிற மாதிரி தான் அவளை வளர்க்குறோம். அது பெரிய தவறு. கருப்பொருள்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அன்பு இல்லங்கள் யார் பேர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டோன் போஸ்கோ அவருடைய பேர்ல இருக்குது. காரணம் என்னன்னா, அவர் 5 வயதாக இருக்கும் பொழுது அவங்க தாய்கிட்ட கேட்டது, அம்மா அன்புனா என்னமான்னு. சரிங்களா? உன்னால் இயன்றதை, உன்னால் முடிந்ததை, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் முயலாதவர்களுக்கும் எல்லாம் நீ செய்யற பாரு, அதுக்கு பேர் தான் அன்பு. உன் கண்ணு முன்னாடி ஒருத்த கஷ்டப்படுறானா, அந்த கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாம அவன் மேலே நீ காட்டுற பாரு அக்கறை, அதுக்கு பேர் தான் அன்புன்னு அவங்க சொல்லி வச்சாங்க. 5 வயதுல டோன் போஸ்கோனுடைய மனதிலே விதைத்த ஒரு விதை இன்று உலகம் முழுதும் விருட்சமாக வளர்ந்து அன்பு இல்லங்கள் என்ற பெயர்ல மக்களுக்கு அது சேவையாற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் குழந்தையிலேயே அன்பை விதைத்தால் அது அன்பாக வளரும். அக்கறை விதைத்தீர்கள் என்றால் அக்கறையாக வளரும். இல்ல நான் எல்லாம் வந்துன்னா பணமா தான் விதைச்சிருக்கிறேன், பொருளா தான் விதைச்சிருக்கிறேன்னா அது அதுவா தான் வளரும். அதுவா வளர்ந்து நிற்கும் போது நீங்கள் தேவைப்பட மாட்டீர்கள் அந்த குழந்தைக்கு. பணம் தேவைப்படுவது போல, பொருள் தேவைப்படுவது போல பெற்றோர்கள் தேவையில்லாமல் போகிறார்கள். எப்பொழுது என்று தெரியுங்களா? நீங்க குழந்தையில இருந்து என்ன கத்துக் கொடுத்தீங்களோ அதான். அப்போ எந்த குழந்தைக்கு நீங்க உறவுகள் முக்கியம் என்று சொல்லித் தருகிறீர்களோ அந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு உறவுகளை பற்றுகிறார்கள், உறவுகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்யறோம்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமான இந்த இந்தியாவுல பொருளாதாரத்திற்கு ஏற்ற மாதிரி மக்கள் தொகை பெருகிவிட்டதுன்றதுக்காக எல்லாரும் என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு குழந்தை போதும். ஒரு காலத்துல அரசாங்கத்தினுடைய விளம்பரம் என்ன இருந்ததுன்னா, குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம், நாம் இருவர் நமக்கு இருவர். இதுதான் குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம். நாம் இருவர் நமக்கு இருவர்னு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் என்னவா இருந்ததுன்னா, அளவான குடும்பம் அழகான குடும்பம்னு. அப்ப வந்து எண்ணிக்கைலாம் அவங்க சொல்லல. இதுக்கு முன்னாடி இருக்கும்பொழுது அளவான குடும்பம் அழகான, அளவா பெத்துக்கன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10-15 போகாதீங்க, ஒரு 4-5 முடிச்சிங்கன்னு அர்த்தம். அதான் அளவான குடும்பமா இருந்தது. அதுக்கு பிறகு அதை குறுக்குனாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இன்னைக்கு அந்த மாதிரியான விளம்பரங்கள்லாம் இன்னைக்கு எந்த தியேட்டர்லயோ இல்ல அரசாங்கத்திலயோ வெளியிடுவதே இல்லை. குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விளம்பரம் இப்ப வருதானா? இல்லை. என்ன காரணம்னா, இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நீங்கள் 10-15 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்க வேண்டியது. இப்போ வந்து குடும்பத்துல நம்ம கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, அதுவாவே கட்டுப்பாட்டுக்கு உள்ள வந்துருச்சு. காரணம் என்ன? நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்குள்ள போயிட்டோம். நீங்க எடுத்துங்க, ஒரு ஊருக்குள்ளார இல்ல குழந்தை பிறப்பதற்கான கருத்தரித்தல் மையம் எத்தனை இருக்குன்னு தெருவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குது இன்னைக்கு. சரிங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல வசன குழந்தைகள் இருந்தது. கேட்டா எல்லாம் மேல கடவுள் கொடுத்ததுன்னு கடவுள் பேர்ல போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே கடவுளை நோக்கி மக்கள் ஓடுறாங்க. ஒரே ஒரு குழந்தை கொடுன்னு. அப்படி வாழ்க்கை தரத்தை நாம் மாற்றி விட்டோம். காரணம் என்ன? கருப்பொருள் மீது இருந்த பற்றை நாம் உருப்பொருளுக்கு மாற்றியதுதான். நாம் உருப்பொருளை பெருசா பார்த்து வந்துட்டே இருந்ததனுடைய விளைவு இன்னைக்கு அது நம்மளுடைய கருப்பொருளை கை வச்சிருச்சு.
அதனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட கருத்தரித்தல் மையம் சென்று அங்கதான் நம்ம பெத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வாழ்க்கை மாதிரி உருவாகிட்டு இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம், எவ்வளவு பெரிய வேதனைன்றதை நம்ம அறியாமலே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடுத்த சந்ததி எப்படி நம்ம வாழ்க்கை வாழ போறாங்கன்ற ஒரு இல்ல விழிப்புணர்வு இல்லாமலே நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு நாளும் புதிதாக கருத்தரித்தல் மையம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு குழந்தையை பெறுவதிலேயே மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டு வருகிறது என்பதை நம்ம கவனிக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது கூட விளம்பரம் போடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், குழந்தை பெத்துக்கிறதுக்கு நாங்க உதவி பண்றோம்ன்றாங்க. எது ஹாஸ்பிட்டல் விளம்பரம் சரிங்களா? எங்களுக்கும் ஓர் குழந்தை அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. அது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு. அப்போ வெகு சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த விஷயம்லாம் இன்னைக்கு மாறினது காரணம் என்னதுங்களா? மனிதனுடைய பார்வை உருப்பொருள் மீது விழுந்ததுதான். கருப்பொருளிலிருந்து உருப்பொருள் விழுந்துதான். சரி, நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். அதுல மீண்டும் குறளுக்குள் செல்ல வேண்டும் விடும். ஆகவே மீண்டும் நிறைவாக இன்றைய குறள் பால் 2 பொருட்பால் இயல் 5 அரசியல் அதிகாரம் எண் 55 செங்கோன்மை குறள் எண் 547 இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயன் என்ற குறளுக்கு ஏற்ப நாம் எல்லோருமே செல்வந்தராகக்கூடிய பாதையில் நாம் கவனிக்க வேண்டியது உருப்பொருள்கள் எல்லாம் நம்மை காப்பாற்றாது, கருப்பொருட்கள் தான் நம்மை காப்பாற்றும். ஆகவே துப்பாக்கிகளோ உங்களுடைய படைபலமோ பணபலமோ ஆள் பலமோ அதிகார பலமோ ஆட்சி பலமோ எல்லாம் உங்களை காப்பாற்றாது. உங்களை எது காப்பாற்றும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய அறம், நீங்கள் செய்யக்கூடிய தர்மம், உங்களுடைய நீதி, உங்களுடைய நெறி, இவைகள் தான் உங்களை காப்பாற்றும். அதிலிருந்து பெறக்கூடிய அன்பு, பாசம், நட்பு, கருணை, இரக்கம், இவைகள் தான் உங்களை காப்பாற்றும் என்பதை கூறிக்கொண்டு இந்த குறளை வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை பிரகதீஸ்வரன் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை மதுரையிலிருந்து ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்களும் கோவையிலிருந்து லட்சுமி அம்மா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி.
உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய மதுரையைச் சேர்ந்த ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், கோவையைச் சேர்ந்த லட்சுமி அம்மா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து பிரகதீஸ்வரன், செல்வன் பிரகதீஸ்வரன், வாங்க பிரகதீஷ். அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். இந்த குரல்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட என்னன்னா, நம்ம அறத்தை சார்ந்தபடி தர்மத்தை சார்ந்தபடி நம்ம இருந்தா நம்மளுக்கு எந்த பாடி கார்டோ யாருமே தேவையில்லை. இது எப்படின்னு சொன்னாங்களா, ஐஏஎஸ்க்கும் ஒரு மாதிரி பவர் இருக்கும். அது என்னன்னா பிஎம் இல்லாட்டி சிஎம் யார் இது போனாலும் அவங்க நின்னுகிட்டே எழுதணும். ஐஏஎஸ் உட்காந்துட்டு தான் பாக்கணும். அந்த பவர் தான் ஐஏஎஸ் கிட்ட இருக்கு. நம்ம தர்மத்தை சார்ந்தபடி நீதியை சார்ந்தபடி அப்படி இருந்தா நம்மளுக்கு பாடி கார்டே தேவையில்லை என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி 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 பிரகதீஸ்வரன். அடுத்ததாக ஈரோட்டை சேர்ந்த வெற்றி திறக்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய காலை பொழுதினில் வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நாம் பதிவிடும் குரல், இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முக்டா செயின். வானின்று பொய்யும் மழையால் உயிர் வாழும், நல்லாட்சி செய்யும் அரசால் நாடே வாழும். அறிவிற்சிறந்த சான்றோரை நூல் காப்பது போல் அறவழி நடக்கும் அரசனின் செங்கோன்மைதான் நாட்டிற்கு அரணாக அமைகிறது. பருவ காலத்தில் பொய்யும் மழை நாட்டிற்கு செழிப்பு. நீதி வழுவா நெறிமுறையில் நடுநிலை தவறாமல் தீர்ப்பு வழங்கும் மன்னனால் மக்களுக்கு சிறப்பு. அரசின் வெற்றியை தீர்மானிப்பது பகைவரை வீழ்த்தும் வேல் அல்ல, குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான். நம்மிடம் இருக்கும் நிதி நம்மை காக்குமா என்றால் தெரியாது. இறை காக்கும் வையகத்தில் நிதி வேண்டுமா, மதி வேண்டுமா, நீதியுடன் உலகில் நடமாட வேண்டுமா, எது வேண்டும் உங்களுக்கு, செல்வந்தரே முடிவு செய்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அற்புதம் அற்புதம், ரொம்ப அற்புதமாக கவிதையாக வடித்து கொடுத்து விட்டீர்கள். சிறப்பு, மிக சிறப்பு. நன்றி ஐயா. அடுத்ததாக தஞ்சாவூரிலிருந்து யோகானந்தம் ஐயா அவர்கள். ஐயா தஞ்சாவூர்ல இருந்து யோகானந்தம் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். ஒரு செல்வந்தருங்கிறதுல நம்ம என்னென்னலாம் அறிஞ்சிக்க வேண்டும், தெரிஞ்சிக்க வேண்டும்ங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு சொற்களும் நமக்கு புதுமையாக நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த செங்கோலை பத்தி எனக்கு உண்மையிலேயே அதுக்கான பொருள் எனக்கு தெரியாது. ஆனா அந்த செங்கோல் கொடுக்குறது சரி, அது ஏதோ ஒரு பட்டம் மாதிரி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருக்கோம். அந்த செங்கோல்ல இவ்வளவு ஒரு விளக்கங்கள் இதெல்லாம் இருக்குங்கிறது இன்னைக்கு ஐயா மூலியமா இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருது. அதனில அது போல நாமும் மனு தர்மத்தோட நாமும் அந்த செயல்களை நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உள் மனதுல நாம கருத்துக்களை வாங்கி கொண்டோம். இந்த இது போன்ற இந்த நிகழ்வுகளுக்கு நம்ம எதிர்மறையாக இருக்கக்கூடாது. எதுலையும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். எதா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணணும், பாசிட்டிவா எடுத்துக்கணும். எதிர்மறையான சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்க கூடாது. அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது இன்னைக்கு இந்த குரல் மூலியமா நான் இன்னைக்கு நல்லா உணர்ந்துக்கிட்டேன்யா. வாய்ப்புக்கு நன்றியா. நன்றியா. நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்த கருத்தாளர் சார். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். அருணகிரி from சென்னை சார். அருணகிரியா வாங்க. அதிகாரம் செங்கோன்மை. குரல் எண் 547. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின். இரண்டாம் உலக போருக்கு காரணமான ஹிட்லர் அவர்கள் ஏப்ரல் 30, 1945ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். அவர் மிகப்பெரிய உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்தார். லிபியாவை ஆண்டு வந்த முகமது கடாபி அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் 2011ஆவது ஆண்டு மக்கள் புரட்சியால் அவர் கொல்லப்பட்டார். அவர் இறந்த உடலின் மீது பல பேர் மீண்டும் அவரை சிதைத்தார்கள், அவருடைய பிரேதத்தை சிதைத்தார்கள். ஈராக் பல ஆண்டுகள் ஆண்டு வந்த சதாம் ஹுசைன் அவர்கள்
2003 தூக்கிலிடப்பட்டார். இந்த குறளின் மூலம் ஒரு அரசன் அவன் ஆளுகின்ற அந்த நிலப்பரப்பை என்ன நேர்மை நீதியோடு ஆளுகிறானோ அதுவே அவனை காக்கும் என்பதை காட்டுகிறது. இவர்கள் எல்லாம் வாழும் காலத்தில் மிகப்பெரிய சர்வாதிகாரத்துடன் வாழ்ந்தாலும் கூட இறக்கும் காலத்தில் மிக கொடூரமாக இறந்தார்கள். ஆக இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசையின் ஒரு மன்னவன் நேர்மையோடு நீதியோடு ஆட்சி செய்தால் அவனுடைய அந்த நீதியே அவனை காக்கும் என்பதற்கு இன்றைய டேக் மெசேஜாக எடுத்துக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. வேற யாரும் இருக்கீங்களா? இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாற்றுவதற்காக சேலம் நங்கவள்ளியை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள் பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். நிச்சயம் இன்றைக்கும் ஒரு சிறப்பான செல்வ சிந்தனை 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்துவிட்டு நாம் அடுத்த ஆண்டிற்கான ஒரு நிகழ்வினை தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம். இருந்தாலும் கூட இன்னும் நமக்கு அந்த விழாவுக்கான நேரம் இருக்கு. நேற்று வைப்ரன் சார் சொன்னாரு. நம்மை பொறுத்தவரை 3ஆம் ஆண்டு நிறைவு பண்ணிட்டோம். இப்ப அடுத்த ஆண்டுக்கான தொடக்கத்தை பண்றோம் அப்படின்னு நான் என்னுடைய மனசில் நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு சிறப்பான குறள், சிறப்பான அதிகாரம். நாம் வளர்வதற்கு, வாழ்வதற்கு, நாம் நம்முடைய அந்த வழிமுறைகளை சரியான அளவில் கொண்டு செல்வதற்கு தேவைப்படுவது அறம். அப்போ ஆட்சி முறை அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குறள். அதிகாரம் எண் 55 செங்கோன்மை. இந்த செங்கோன்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பை நமக்கு வைப்ரன் சார் குறிப்பிட்டாரு. ஒரு சிறப்பான ஒரு தகவலையும் நம்ம குறிப்பிட்டாரு. அந்த வகையில குறள் எண் 547 இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் அது ஒரு குறள் கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில உலகங்களை எல்லாம் அரசன் காப்பான், அவனை ஆட்சி முறை காக்கும், முறைக்கு குறைவில்லாதவாறு நெறிப்படி ஆட்சி புரிந்தால், நெறிப்படி அறம் சார்ந்த நிலையில் ஆட்சி புரிந்தால் அவனை காக்கும். அப்படி மாறினா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை வள்ளுவம் முன் வச்சிருக்குது. அந்த வகையில செங்கோல், செங்கோல் அப்படிங்கிறத நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அரசாங்கங்கள் கூட செங்கோல் அப்படிங்கிறத அவ்வப்போது நினைவுபடுத்திட்டு இருப்பாங்க. இப்ப புதிய பாராளுமன்றத்துல கூட செங்கோல் அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருக்கிறதா நம்ம தகவல் வைப்ரன் சார் குறிப்பிட்டாரு. அந்த செங்கோலுக்கு மேல ஒரு குமிழ் இருக்கும், அதுல ஒரு வடிவமும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படின்னு தெரியல. நிச்சயமா அதை பார்க்க வாய்ப்பு கிடைச்சால் நிச்சயமா நம்ம மகிழ்வோம். அந்த வகையில செம்மை பிளஸ் கோல், செங்கோல், இந்த 2 விஷயங்களை உள்ளடக்கியதான் செங்கோல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செங்கோல் என்பது அதுக்கு உண்டான சிறப்பு என்னன்னா, உருப்பொருள், 2வது கருப்பொருள். இந்த கருப்பொருள் என்பது நேர்மை தவறாமை, நேர்மையோடு ஆட்சி புரிவது, நேர்மைக்கு நிகராக தனது ஆட்சியை நிலைநாட்டுவது. இதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசன், ஒரு அரசு படைபலம், உடல் பலம், செல்வ பலம், மற்ற அனைத்து வளங்களையும் கொண்ட வகையில் இருந்தாலும் கூட அவரை காப்பது எது அப்படின்னு பார்க்கிற போது அவரை காப்பது அறம். இந்த அறம் தான் அவரை காக்கும். தர்ம நெறியோடு நெறி தவறாது ஆட்சி செய்யும் மன்னனை காப்பது எது அப்படின்னாக்கா இந்த அறம், செங்கோல் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். மிக உன்னதமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம தொழில் செய்யும் போது தொழில்ல சில தர்மங்களை நாம் காக்க வேண்டும். தொழில் தர்மம், தொழில் தர்மத்தை எப்போதும் நாம் மீறக்கூடாது. வரவு செலவு, ஏற்றம் இறக்கம் எது நடந்தாலும் தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தை நாம் மீறக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த வகையில கடையில் விற்கக்கூடிய அந்த எம்ஆர்பி பொருளுக்கு உண்டான விலகத்தையும் நம்ம குறிப்பிட்டாரு. அதே போல தங்கத்துக்கு இன்னைக்கு ஒரு விலை நிர்ணயம் இருக்கா, உறுதிப்படுத்தப்பட்ட தொகை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார். உண்மைதான், இது ஒரு புதிய தகவல். தங்கத்துக்கு எங்கேயாவது எம்ஆர்பி இருக்குதானா? நிச்சயமா இல்லை. அது உறுதிப்படுத்தப்பட்ட தொகையா? இல்லை. அதே போல தொழில் தர்மம் என்பது தொழில் செய்யும் இடத்தில்
தர்மம் கூடாது. அதாவது அந்த குறிப்பா 2 பாயிண்ட குறிப்பிட்டாரு. இந்த தர்மம் என்பது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பதில், தொழில் செய்யும் இடத்தில் தர்மம் கூடாது. தர்மம் செய்யும் இடத்தில் நிச்சயம் நமக்கு வேறு மாதிரியான விஷயங்கள் கூடாது அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்கிறாரு. உண்மையதான். அந்த வகையில நாம இன்னைக்கு வெளியில போறோம். வெளியில நம்முடைய உறவுகளை, நட்புகளை பாக்குறதுக்காக போறோம். ஆனா அங்க போகும்போது கூட வெளியில இருக்கக்கூடிய மக்கள் நம்ம பகுதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சில விலைகளை ஏத்தி கொடுக்குறாங்க. சில விலைகளை மாறுபாடு பண்ணி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஆட்டோல இருந்து, உணவுல இருந்து, மற்றது எல்லாமே சில இடங்கள்ல மாறுது. இந்த மாதிரி நிலை மாற வேண்டும். யார் வந்தாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விலை நிர்ணயத்தையும் ஒரே மாதிரி இருந்தா நல்லது அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆகவே நமக்கு ஒரு தர்மம், மற்றவர்களுக்கு ஒரு தர்மம் என்ற நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு நம்ம நிகழ்வுல பார்த்து மகிழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. அவரை பற்றி குறிப்பிட்டார். அமெரிக்க அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய விருது. அந்த விருது மேன் ஆஃப் த மில்லியன் அவார்டு அப்படிங்கிறத குறிப்பிட்டார். அதனுடைய தொகை 35 கோடி. இது எவ்வளவு பேத்துக்கு தெரியும் அப்படின்னா, நிச்சயமா ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டாரு. இருந்தாலும் நாம் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் பாலம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நிறைய நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வரதா குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல அன்பு பாலம் என்ற ஒரு புத்தகத்தையும் தொடர்ந்து வெளியிட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிட்டாரு. இதெல்லாம் புதிய தகவல் தான் நமக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு, நாம் நல்ல ஒரு சிந்தனையோடு வாழ்வதற்கு இந்த தகவல் தான் நமக்கு நிச்சயமா தேவை. ஆகவே ஏழை பணக்காரன் என்று இருந்தாலும் கூட அமைதி, அந்த தூக்கம் என்பது வருதா அப்படின்னு கேட்டாக்க, நிச்சயமா பணம் வச்சிருக்கிறான், கோடி கோடி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தன்னுடைய அறையில எல்லா சிறப்புகளும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆனாலும் தூக்கம் வருதான்னாக்கா இல்லை. என்ன அப்படின்னாக்கா நிம்மதி இல்லை. ஆனா ஏழை எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. உட்கார்ந்த இடத்துல நிக்கிற இடத்துல தேவைப்படக்கூடிய இடங்கள்ல படுத்து உடனே உறங்குறாரு அப்படின்னு குறிப்பிட்டாரு. ஆகவே நாம் வாழும் காலத்தில் தர்மத்தோடு, தர்ம சிந்தனையோடு வாழ்ந்தால் நிச்சயமா அந்த தர்மமே நம்மை காக்கும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் வைபன் சாரு. ஆகவே நாம் அறம் சார்ந்த நிலையில் வாழ்ந்தால் தர்மம் நம்மை காக்கும். அறத்தை மீறினால் அறமே நம்மை தண்டிக்கும், தாக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம யாருதான் பார்க்க போறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி தவறுகளை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அறம் நம்மை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும். இவர் தவறு செஞ்சிட்டாருன்னு நம்மை தாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில ஒரு தர்ம சிந்தனையோடு தர்மத்தை நோக்கி பயணத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டால் நிச்சயமா அந்த தர்மமே மீண்டும் நம்மை காக்கும், அரணா நிற்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறாரு. பாடல் வரிகள் ஒரு அருமையான வரி சொன்னாரு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி போல வேண்டும். ஒரு சிறப்பான பாடல் வரி. அதே போல தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குளிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். என்ன அது கொடுத்ததுங்க? அதான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மனம், அறம். ஆகவே இன்றைய குரல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமும் சிந்தனையும் வார்த்தைகளும் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாம் உயர்வதற்கான அடித்தளத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் இந்த 4ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்புமிக்க நல்ல நாள்ல ஒரு அற்புதமான குரலை வைபன் சார் நம்ம கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பா வைபன் சாருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா. நன்றி நன்றி நன்றிங்க. ஒரு சிறப்பான நிறைவுரை வழங்கினீர்கள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.